சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். மலர்ந்துள்ள ஜெய வருட பிறப்பை கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்புச் செய்திகளுக்கு அவதானம் செலுத்துகின்றோம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தமிழ் சிங்கள புத்தாண்டை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கம் ஆகியன இந்த புத்தாண்டு பாரம்பரியங்களின் முக்கிய சிறப்பம்சங்களாகும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. சர்வதேச மத்தியஸ்தத்துடன் அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. 2012ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாட்டின் தெங்கு உற்பத்தி 14.5% வீழ்ச்சி. இவை உள்ளிட்ட மேலும் பல தகவல்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்தில் ஜெஃப்ரி மற்றும் தாரணி. நன்றி கிரி. மலர்ந்துள்ள ஜெய வருடம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் நிறைந்த ஆண்டாக மலர நியூஸ் ஃபர்ஸ்டின் சந்தோஷமான புது வருட நல்வாழ்த்துக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். விஜய வருடத்திற்கு விடை கொடுத்து ஜெய என்னும் நாமத்துடன் இன்றைய புத்தாண்டு மலர்ந்துள்ளது. நாடு முழுவதும் சித்திர புத்தாண்டை மக்கள் வெகு விமர்சையாக வரவேற்றனர். இந்து பண்பாட்டின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான சித்திரை புத்தாண்டை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு சந்திரசேகர பிள்ளையார் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்தின் ஏனைய பகுதிகளிலும் அமைதியான முறையில் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொங்கல் பொங்கி இறைவனை வழிபட்டதன் பின்னர் மக்கள் புதுவருட கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரத்தில் புதுவருட விசேட பூஜைகள் இடம்பெற்றன. கிளிநொச்சி கனகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சி பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெற்ற வழிபாடுகளிலும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்துக்கள் வீடுகளிலும் ஆலயங்களிலும் பொங்கல் பொங்கி சித்திரை மாதத்தை வரவேற்ற காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. வவுனியா குடியிருப்பு சித்தி விநாயகர் ஆலயம் மற்றும் குருமன்காடு காளி கோயில்களில் நடைபெற்ற சித்திரை புதுவருட வழிபாடுகளிலும் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யுத்தத்தின் பின்னர் புனர்வாழ்வு முகாம்களில் வாழும் பலர் புத்தாண்டு வழிபாடுகளில் ஈடுபட்ட காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. வவுனியா பூந்தோட்ட முகாமில் புனர்வாழ்வு பெற்று வரும் முன்னாள் LTTE உறுப்பினர்கள் இன்று இவ்வாறு புதுவருட கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மட்டக்களப்பு சித்தாண்டி ஸ்ரீ சித்திரவேலாயுதர் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றன. இதன்போது சுவாமி உள்வீதி வலம் வந்து அடியார்களுக்கு அருள் பாலித்தார். இதேவேளை மட்டக்களப்பு ஆனைப்பந்தி பிள்ளையார் ஆலயத்தில் சித்திரை வருடத்தை வரவேற்கும் வகையில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. வாழைச்சேனை சித்தி விநாயகர் ஆலயம், புதுக்குடியிருப்பு காளிகோவில், மயிலங்கரச்சை சிவமுத்து மாரியம்மன் ஆலயம் உட்பட பல இந்து ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. புத்தாடை அணிந்து ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டு பட்டாசுகளை கொளுத்தி இந்துக்கள் மகிழ்வுடன் புது வருடத்தை கொண்டாடினர். களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார், கழுதாவளை பிள்ளையார் ஆலயம், களுவாஞ்சிக்குடி விஷ்ணு ஆலயம் மற்றும் எருவில் அரசடி பிள்ளையார் ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. சித்திரை வருடப்பிறப்பு காலங்களில் சிறப்பிடம் பெறும் ஊஞ்சல் ஆடுதலை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் காண முடிந்தது. அம்பாறை மாவட்டத்தில் வாழும் இந்துக்கள் புதுவருடத்தை சிறப்பாக கொண்டாடினர். அக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் கோயிலில் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. கல்முனை அம்பலத்தடி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜைகளில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மலர்ந்திருக்கும் புதுவருடம் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்பதற்காக மக்கள் இவ்வாறு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். சித்திரை வருட பிறப்பை முன்னிட்டு நாவிதன்வெளி பிரதேசத்தில் உள்ள அனைத்து இந்து ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. நாவிதன்வெளி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர்.
திருகோணமலை மாவட்டத்திலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சிறப்பாக இடம்பெற்றன. திருகோணமலை பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் இன்று பதிவான காட்சிகளே இவை. மரத்தினீர் தேய்த்து நீராடி புத்தாடை அணிந்து பெருந்திரளான மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். புத்தளம் மாவட்டத்திலும் மலர்ந்துள்ள சித்திரை புத்தாண்டை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். புத்தளத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் உடப்பு திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மலையகத்தில் புதுவருட கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தன. ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயம் மற்றும் சிவசுப்பிரமணிய ஆலயங்களிலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன. புசல்லாவ டெல்டா தோட்டம் பிள்ளையார் கோயிலிலும் அம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகளில் மக்கள் ஈடுபட்டனர். பண்டாரவளை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. இந்த வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கொழும்பு வாழ் மக்கள் சித்திரை புது வருடத்தை மகிழ்ச்சியாக வரவேற்றனர். இந்துக்கள் ஆலயங்களுக்கு சென்றும் பௌத்தர்கள் விகாரைகளுக்கு சென்றும் புதுவருட வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இன மத பேதமின்றி மலர்ந்திருக்கும் சித்திரை புது வருடத்தை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதேவேளை புத்தாண்டை முன்னிட்டு தலதா மாளிகையிலும் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. தியவடன நிலைமை நிலங்க தேரர் தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. இதேவேளை MTV MBC ஊடக வலையமைப்பு புத்தாண்டை முன்னிட்டு கலனியில் இருந்து விசேட நிகழ்ச்சிகளை வழங்கியது. සෙත උදා වෙනවා එහෙම නේද සම්පත් පැහැදිලිවම රුෂා සිවලිය කරන එක උදා වෙන්නේ කොයි වෙලාවෙටද කියලා එතකොට පුළුවන් ගෙදර මේ වෙලාවේ තියෙන්නේ නේද අපිට බුද්ධ පූජාව අපි මට දෙනවා නැකතට වහන දල්වන්න හරි ඔස්සේ කාන්තාව පිළිල කරාට පස්සේ නේද පබ්ලිෂර්ල මහත්මයා ආචාර්යතුමා නේද ඔබටත් අවස්ථාව මෙතනට එන්න පෙර ආතුව අපේ කාන්තාව තමයි අලුත් ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் புத்தாண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டார். இன்று முற்பகல் உதயமான சுப நேரத்தில் ஜனாதிபதி தனது குடும்பத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார். இதன்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கால்டன் வளாகத்தில் வெள்ளை சந்தன மரக்கன்றினையும் நாட்டினார். அத்துடன் அங்கு வந்திருந்த பிரதேச மக்களை வரவேற்று அவர்களுக்கு புத்தாண்டு உணவுகளையும் வழங்கி வைத்தார். වාගේම ඒ සිනහව සතුට වාසනාව රජ කරන්නට අතිගරු ජනාධිපතිතුමන් රාජනායකයා හැටියටත් නිවසට ඇවිල්ලා Tamanගේ නිවසේ ඉඳලා දරුවන් සියලු දෙනා එකට එකතු කරගෙන බොහොම සතුටින් අවුරුදු புத்தாண்டில் அனைத்து வீடுகளுக்கும் ஒரு மரம் என்ற ஜனாதிபதியின் கொள்கைக்கு அமைய கால்டன் இல்லத்துக்கு வந்த அனைவருக்கும் பெருமதி வாய்ந்த மரத்தடிகளை ஜனாதிபதி வழங்கி வைத்தார். සියලුම ජාතීන්ට රස්මේ සියලුම ජනතාවට සුබ නවවසරක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ඉනිය புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜெயவருட புத்தாண்டை முன்னிட்டு நியூஸ் போஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. இந்து பண்பாட்டின் முக்கிய கொண்டாட்டங்களில் ஒன்றான புத்தாண்டு இன்றைய தினம் இலங்கையில் மாத்திரமன்றி தமிழர்கள் பறந்து வாழும் உலக நாடுகள் பலவற்றிலும் கொண்டாடப்படுகின்றது. ஜெயவருட புத்தாண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் காலை 6:11 அளவிலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 7:36 அளவிலும் பிறந்துள்ளது. ராசி மண்டல வாரியத்தில் உள்ள மேட ராசியில் சூரியன் உதயமாக்கும் தினமே தமிழ் இந்துக்களின் புத்தாண்டாக கொண்டாடப்படுகின்றது. சூரியன் மீண்டும் மேட ராசிக்கு வரும் வரையான காலம் ஒரு தமிழ் வருடம் எனவும் சோதிடம் கூறுகின்றது. இந்து தமிழ் புத்தாண்டாகிய இந்த தினத்தையே சிங்கள மக்களும் தமது புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். பீடித்துள்ள தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்கான பரிகாரங்களை தேடும் புண்ணிய காலத்தில் தோஷங்கள் நீக்கப்பெற மரத்து நீர் வைத்து நீராடப்படுகின்றது. புத்தாடை அணிந்து ஆலயங்களில் விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டு பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குதலும் மரபாக இந்த நாளில் பின்பற்றப்படுகின்றது. ஆண்டின் வருங்கால பலன்களை அறிந்து கொள்ள பஞ்சாங்கம் பார்க்கின்ற நிகழ்வும் புத்தாண்டின் போது முன்னெடுக்கப்படுகின்றது. ஆண்டு முழுவதும் செல்வம் கொளிக்க வேண்டும் என்பதற்காக கைவிசேஷம் பெறுதல் எனப்படும் பணக்கொடுக்கல் வாங்கலும்
இடம்பெறுகின்றது. நண்பர்கள் உறவினர்களுடன் இணைந்து அறுசுவை உணவினை உண்டு வாழ்த்துக்களையும் இந்த நாளில் பரிமாறுகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு கலை கலாசார நிகழ்வுகளிலும் எமது முன்னோர்கள் ஈடுபட்டுள்ளனர். போர்த்தேங்காய் அடித்தல், சேவல் சண்டை, கிளித்தட்டு, சடுகுடு, ஊஞ்சலாட்டம், கும்மி அடித்தல், கொக்கட்டான் வெட்டுதல், பல்லாங்குழி, ரப்பன் அடித்தல், சொக்கட்டான், மாட்டுவண்டி சவாரி போன்ற சுதேச விளையாட்டுகளும் இடம்பெறுவதுண்டு. காலை வேளை மத அனுஷ்டானங்கள் இடம்பெறுவதுடன் மாலை வேளையில் விளையாட்டுகளும் நண்பர் உறவினர்களுடன் உறவாடுதலும் நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்தவையாக்கும். கொண்டாட்டங்கள் மனிதர்களுக்கு புத்துயிர் அளிப்பதுடன் பண்பாட்டினதும் வரலாற்றினதும் உன்னதங்களை நினைவு கூர்ந்து புதிய தலைமுறையினரை பண்பாட்டு மயமாக்கும் பாரம்பரிய நிகழ்வுகளாகும். பிறந்திருக்கும் ஜாய்வாரிடம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் கிட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். தமிழ் சிங்கள புத்தாண்டு தொடர்பான நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து. விளையாட்டுகள் இனம், மதம், மொழி, வர்க்க வேறுபாடுகளை கடந்தவை. சித்திரை புத்தாண்டு விளையாட்டுகளும் அப்படித்தான். குறிப்பாக சித்திரை புத்தாண்டு கால பகுதியில் கன்னிப்பெண்களின் உள்ளம் கவர்ந்த விளையாட்டாக ஊஞ்சலாடுதல் இருக்கிறது. என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு இற்றை நாள் வரை சித்திரை புதுவருட கால பகுதியின் பொழுது நான் கிராமங்களுக்கு செல்லுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு மாமரத்திலும் நிச்சயமாக ஒரு ஊஞ்சலையேனும் காண முடியும். புத்தாண்டு காலத்தில் பல விளையாட்டுகளை இருபாலாரும் ஆர்வத்துடன் விளையாடுகின்றமை விசேடாம்சமாகும். புராதன காலம் தொட்டு சித்திரை புத்தாண்டின் போது தமிழர்கள் மாத்திரமல்லாது சகோதர இனத்தவர்களும் ஊஞ்சல் விளையாட்டில் ஆர்வத்துடன் ஈடுபடுகின்றமை முக்கியமான விடயமாகும். பத்தினி தெய்வ வழிபாட்டில் ஊஞ்சல் கட்டுவது சகோதர இனத்தவர்களின் பாரம்பரிய மரபாகவே காணப்படுகின்றது. சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கம் ஆகியன இந்த புத்தாண்டு பாரம்பரியங்களின் முக்கிய சிறப்பம்சங்களாகும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். மலர்ந்துள்ள புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இந்த கருத்தினை கூறியுள்ளார். குடும்பத்தின் ஐக்கியத்தை அதன் எல்லை தாண்டி கிராமம், நகரம் மற்றும் முழு நாட்டுக்கும் கொண்டு செல்வதே இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பெருமதி வாய்ந்த அம்சமாக விளங்கும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமாக மாற்றும் இலக்கை நோக்கி இந்த நல்லிணக்க உணர்வுகளை கட்டி எழுப்புவது பிறந்திருக்கும் புத்தாண்டில் அனைவரதும் அர்ப்பணிப்பாகும் எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இது தவிர விவசாயம் உட்பட ஏனைய துறைகளில் உற்பத்தியும் அபிவிருத்தியும் பாரிய முன்னேற்றமடைந்து வருகின்ற ஒரு காலகட்டத்திலேயே இந்த புத்தாண்டு பண்டிகை வரவேற்கப்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய தேசத்தை கட்டியெழுப்பும் வெற்றி பெருமையுடன் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டை சுபீட்சத்துடன் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் மேலும் கூறியுள்ளார். இலங்கையை ஒரு சிறந்த தேசமாக மாற்றுவதற்காக மனித மனங்களை சிறந்த நிலையில் வைத்திருப்பதுடன் தூய எண்ணங்களாலும் நிரப்பிக் கொள்வதற்கு இந்த புத்தாண்டில் உறுதி பூண வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நட்பண்புகளை எடுத்து எம்புவதே புத்தாண்டு சம்பிரதாயங்கள் அனைத்தினதும் பொதுவான நோக்கமாக அமைந்துள்ளது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் கூறியுள்ளார். ஆயினும் நாட்டில் இன்று நட்பண்புகள் மூழ்கடிக்கப்பட்டு இருள் சூழ்ந்த தீய பண்புகள் மேலோங்கி இருப்பதை அனைவரும் அனுபவ ரீதியாக உணரக்கூடியதாக உள்ளதெனவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடிகள், மக்களின் ஜனநாயக உரிமைகள், சட்டவாட்சி என்பன அரசியல் மயமாக்கலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதோடு புத்தாண்டில் கூட அரசியல் அதிகாரங்களுக்கான பிரசாரமாக பயன்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உதயமாகியுள்ள புது வருடம் அனைவருக்கும் சுபீட்சம் நிறைந்த மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக அமையட்டும் என ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஊழல், சட்ட மீறல்கள் மற்றும் பொருளாதார சிரமங்கள் அற்ற மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்டை உருவாக்கும் நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனநாயக கட்சியின் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக ஆட்சி அமைப்பதற்கு போராடி அதில் வெற்றி கொள்வதற்கான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும் என மக்கள் விடுதலை முன்னணி வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புது வருடத்தில் கால் பதித்துள்ளமையினால் இம்முறை புது வருடம் சிறப்பிடம் பெறுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
மலர்ந்துள்ள சித்திரை புத்தாண்டு நாட்டில் சகல இனங்களுக்கும் இடையில் புரிந்துணர்வையும் நல்லிணக்கத்தை மேற்படுத்தும் ஆண்டாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாட் சாலி வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் எந்த அளவு தமக்கு பிரச்சனைகள் இருப்பினும் அவற்றையெல்லாம் மறந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடும் ஒரு நாள் இன்றைய புத்தாண்டு என கூறியுள்ள அசாட் சாலி இந்த மகிழ்ச்சி மக்கள் மத்தியில் நீடிக்க பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான காலம் தற்போது உதயமாகியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் இலங்கை வாழ் மக்கள் அந்த மாற்றத்தை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கும் உலகின் புலம்பெயர் இளைஞர்களுக்கும் அமெரிக்கா புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் அனைத்து அமெரிக்க மக்களின் சார்பாக விடுத்துள்ள புத்தாண்டு செய்தியில் செழிப்பான மற்றும் ஜனநாயகமான இலங்கையை உருவாக்குவதற்கு செயற்படும் போது பாதுகாப்பான, மகிழ்ச்சியான மற்றும் சமாதான ஒரு புது வருடம் அமைய வேண்டும் எனவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பொறுமை, நல்லிணக்கம் மற்றும் சமாதானம் என்ற பெயரில் அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேரும் இந்த தருணத்தில் அமெரிக்காவும் கைகோர்த்து புது வருடத்தை கொண்டாடுவதாக ஜான் கெரி குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வாகரை பகுதியில் இன்று முற்பகல் 11:30 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு வாகரை கல்லடி பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பிக் கொண்டிருக்கும் போது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரையும் சிகிச்சைகளுக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் ஒருவர் உயிரிழந்தார். சம்பவத்தில் காயமடைந்த மற்ற நபர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு செட்டியார் தெரு ஸ்ரீ முத்து விநாயகர் சுவாமி கோவிலின் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை 6:30 ஆரம்பமான இந்த தேர் திருவிழா மாலை நிறைவு பெற்றது. வருடாந்த மகோற்சவத்தின் 9ஆம் நாளான இன்று தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை 4:15 ஸ்தம்ப பூஜை ஆரம்பமாகியதுடன் அதனையடுத்து வசந்த மண்டப பூஜையும் தீபாராதனையும் இடம்பெற்றன. ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ பஞ்சமுக முத்து விநாயகர், ஸ்ரீ சண்டேஸ்வர சுவாமிகள் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத பாராயணங்கள் ஒலிக்க எம்பெருமான் சித்திர தேரேறி வீதியுலா வலம் வந்து அடியார்களுக்கு காட்சி அளித்தார். சித்திரத்தேரை அடியார்கள் வடம் பிடித்து இழுக்க செட்டியார் தெரு, ஐந்துலாம்பு சந்தி, ஸ்ரீ கதிரேசன் வீதி ஊடாக்க மீண்டும் செட்டியார் தெரு வழியாக வலம் வந்த காட்சி அடியார்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. கடந்த 6ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய மகோற்சவம் நாளை தீர்த்த உற்சவத்துடன் இனிதே நிறைவு பெறவுள்ளது. நியூஸ் பஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். கைது செய்யப்பட்ட வத்தளை மாபுல நகரசபையின் உபத்தலைவர் முகமது ரிஸ்வான் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வத்தளை பதில் நீதவான் சன் குணவர்தன முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வத்தளை மாபுல பங்களாவத்தை பிரதேசத்தில் ஒருவரை கூறிய ஆயுதத்தினால் தாக்கி படுகாயம் ஏற்படுத்தியமைக்கு உதவியமை தொடர்பில் சந்தேக நபரான உபத்தலைவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். கடந்த 6ஆம் திகதி உபத்தலைவரின் வாகனத்தில் வருகை தந்த இருவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி ஒருவரை காயப்படுத்தியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்தவர் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதன் பின்னர் தற்போது வெளியேறியுள்ளார். இதேவேளை தாக்குதல் தொடர்பில் தற்போது இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 2012ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டில் நாட்டில் தெங்கு உற்பத்தி 114.5% வீழ்ச்சி கண்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் தேங்காய் எண்ணெய் உட்பட பல உற்பத்திகளும் வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2012 ஆண்டில் 2940 மில்லியனாக காணப்பட்ட தேங்காய்கள் 2013 ஆண்டில் 2513 மில்லியனாக வீழ்ச்சி கண்டதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெங்கு உற்பத்தி செய்யப்படும் பிரதேசங்களில் காணப்பட்ட குறைந்த மழை வீழ்ச்சி இதற்கு காரணம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2013 ஆண்டில் தெங்கு உற்பத்தியில் 172% உணவு சமைப்பதற்காக காணப்பட்டதுடன் இதனால் தெங்குசார் உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்திக்கு தேவையான தேங்காய்களை பெற்றுக்கொள்வதில் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். எவ்வாறாயினும் 2013 ஆண்டில் தெங்கு உற்பத்தி 145% வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் மத்திய வங்கியின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை தெங்கு உற்பத்தியின் வீழ்ச்சி வடமேல் மாகாணத்தின் பாரம்பரிய தும்பு உற்பத்திக்கும் பாதிப்பை செலுத்தியுள்ளதாக அத்துறை சார்ந்தவர்கள் தெரிவித்தனர். உற்பத்திகளை மேற்கொள்ள தேவையான தேங்காய் மட்டைகளை பெற்றுக்கொள்வதில் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த தொழிற்சாலைகள் தற்போது மூடப்பட்டு வருகின்றன. தெங்கு உற்பத்தி குறைவடைதல் மற்றும் தேங்காய்களுக்கு தொற்றியுள்ள மைட்ரா நோய் போன்ற காரணிகளால் தமது உற்பத்திகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டதாக தும்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த நோயினால் பாதிக்கப்பட்ட தேங்காய் மட்டைகளை பெற்றுக்கொண்டால் அவற்றினூடாக குறைந்தளவான தும்புகளை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அதேபோன்று இதனால் சில உற்பத்திகளை மேற்கொள்ள முடியாமலும் போகின்றது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக உழைக்கும் மலையக மக்கள் தொடர்ந்து மின்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். குடியிருப்பு வசதிகளின்றி அல்லல் படும் பெரட்டாசி தோட்ட மேமொழி பிரிவு மக்களின் குடியிருப்பு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கிறது. நுவரெலியா மாவட்டம் கொத்மலை பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரட்டாசி தோட்ட மேமொழிவு பிரிவு மக்கள் குடியிருப்பில் கடன் அடிப்படையில் வீட்டு வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த வீடுகளின் நிர்மாண பணிகள் நிறைவடையாத நிலையில் அவை இடிந்து விழுவதாக பிரட்டாசி தோட்ட மேமொழி பிரிவு மக்கள் தெரிவிக்கின்றனர். அபாயகரமான வீடுகளின் கீழேயே தாம் வாழ்ந்து வருவதாகவும் மழை பெஞ்ச சீர்ல வந்து தண்ணி உள்ளுக்கு வருதுங்க, உள்ளுக்கு வந்து புள்ளையில வச்சுட்டு எப்படி இருக்குது. இந்த விடயம் தொடர்பில் பல தரப்பிடமும் முறைப்பாடுகளை செய்த போதிலும் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என இப்பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். காத்து வந்தா இந்த தகரமெல்லாம் புடிங்கிட்டு போகுது, உள்ளுக்கு அடுப்பு கிட்ட சமைக்கலாது, தண்ணி ஊத்து துறன்னு மாசம் சல்லி பிடிக்கிறாங்க. ஆனா சரிவர அந்த இதெல்லாம் செய்யறதுக்கு இல்ல. மழை வந்தா ஒழுகுது. வீடுகள் அமைக்கப்பட்ட போதும் அவை உரிய தரத்தில் அமைக்கப்படாமையினால் தற்காலிக வீடுகளிலேயே இப்பிரதேச மக்கள் வசிக்கின்றனர். நிர்மாணிக்கப்பட்ட பல வீடுகளில் இன்னமும் மக்கள் குடியேறவில்லை என்றும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். தொடர்ந்தும் வீடற்று வாழும் இந்த மக்களின் துயரம் துடைக்கப்படுவது எப்போது? உங்கள் சித்தாலே பலக்பேயாவ இலகுவில் மறக்க முடியாத குடும்ப நிவாரணி. அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 40 டேஸ் குழுவினர் இன்று நியூயார்க்கிலிருந்து நியூஜெர்சி மாநிலத்தை சென்றடைந்தனர். நியூ பிரான்ஸ்கியில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே அவர்கள் அங்கு சென்றனர். உலக இளையோர் மாநாட்டை முன்னிட்டு கடந்த 27ஆம் தேதி பயணத்தை ஆரம்பித்த அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 40 டேஸ் குழுவினர் 18 நாட்களில் 8 நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். இந்த குழுவினர் எதிர்வரும் 5ஆம் தேதி இலங்கைக்கு திரும்ப உள்ளனர். Around the world in 40 days. ශ්‍රී ලංකාව හැමෝම අද අලුත් අවුරුද්ද සමරද්දී இலங்கையில் அனைவரும் இன்று புத்தாண்டை கொண்டாடுகையில் பல மைல் தூரத்திலும் மக்கள் புத்தாண்டை கொண்டாடுகின்றனர். நியூ ஜெர்சி ஈஸ்ட் புருடினிஸ் பிரதேசத்தில் உள்ள யுரேனியன் மண்டபத்தில் புத்தாண்டை கொண்டாடுகின்றனர். இந்த புத்தாண்டின் முக்கியத்துவம் தொடர்பாக சிறுவர்கள் எடுத்துரைக்கும் வகையில் நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டமை முக்கிய அம்சமாகும். විශේෂත්වය වන්නේ කුඩා දරුවන් පිරිසක් මේ අලුත් අවුරුද්දේ වැදගත්කම පිළිබඳව වැඩිහිටියන්ටත් කියා දෙන්නට මේ අවුරුදු උත්සවයේදී කටයුතු කර තිබීමයි. நியூஜெர்சி சமாதி மன்றத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் பிள்ளைகள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் அமெரிக்காவில் பிறந்துள்ளனர். பல பாரம்பரிய நிகழ்வுகளும் இதன் போது நடைபெற்றன. இனி சர்வதேச செய்திகள். இந்திய மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் பிரதமர் பொறுப்பை ஏற்க தயார் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.
மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று அந்த கட்சியின் அமைச்சர்கள் தன்னை பிரதமராக தேர்ந்தெடுத்தால் அந்த பொறுப்பை தான் ஏற்பதற்கு தயாராக இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் பிரசாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சியில் 5 ஆண்டுகளில் சீனாவை விட இந்தியா முன்னிலையில் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை காங்கிரஸ் கட்சியில் மோடி வெற்றி பெற்றால் அனைத்து அதிகாரங்களும் தனிநபர் ஆட்சிக்குள்ளேயே முடக்கப்படும் எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Hotline 0